இப்போ டிஎன்பிஎஸ்சி படிக்கணும் அப்படின்னு ஒருத்தர் முடிவு பண்ணிட்டாங்கன்னு வைங்களேன், என்னென்ன ப்ரீ ஒர்க்லாம் பண்ண வேண்டியதாக இருக்கும்? என்ன மாரி அவங்க பிளான் பண்ணணும்? என்ன மாரியான ப்ரீ ஒர்க்ஸ்லாம் அவங்க பண்ண வேண்டியதாக இருக்கும்? ஓகே. பொதுவாக டிஎன்பிசி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 2019 இந்த மாதிரியான டைம் பீரியடுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய ட்ரெண்டு வேறு. இப்போ பொறுத்த வரைக்கும் நீங்கள் சிலபஸை வந்து ரொம்ப நல்லா தெரிஞ்சிருக்கணும். சிலபஸை வந்து கரெக்டாக டீகோட் பண்ணணும். சிலபஸை ரொம்ப இன்டென்ஸாக தெரிஞ்சிருக்கணும். நிறைய பேர் சொல்லலாம் ஸ்கூல் புக்ஸை வந்து அல்டிமேட் சோர்ஸ்னு சொல்லலாம், இல்லை அதர் சோர்ஸை அல்டிமேட் சோர்ஸ்னு சொல்லலாம். பட் ஆனால் அல்டிமேட் சோர்ஸ் அப்படிங்கிறது என்னை பொறுத்த வரைக்கும் சிலபஸ் மட்டும்தான். அவங்க எப்போவுமே வந்து நீங்கள் நினைக்கிற சோர்ஸை தாண்டி நிறையா போகலாம், ஆனால் அந்த சிலபஸை தாண்டி போக மாட்டாங்க. ஸோ சிலபஸை சரியாக டீகோட் பண்ணுங்கள். தமிழ்நாட்டை பற்றி நல்லா தெரிஞ்சுக்கோங்க. அது ரொம்ப பீரியாடிக்கலாக ரொம்ப ஹிஸ்டாரிக்கலாக இருந்தாலும் பரவாயில்ல, இல்லை மாடர்ன் பீரியடாக இருந்தாலும் பரவாயில்ல, கரண்ட் அஃபேர்ஸாக இருந்தாலும் பரவாயில்ல. இது எல்லாத்துக்குமே நீங்கள் தமிழ்நாட்டுக்கு அதிகமான முக்கியத்துவம் கொடுக்கணும். தமிழ்நாட்டை பற்றி நீங்கள் நல்லா தெரிஞ்சிருந்தீங்க அப்படின்னாலே உங்களால் டிஎன்பிசி ரொம்ப ஈஸியாகவே அப்ரோச் பண்ண முடியும்.